சுதர்சனம் மகாவேகம் கோவிந்தஸ்ய பிரியாயுதம் ஜொலத்பாலக சங்காசம் சர்வசத்ரு விநாசனம். இந்த சுதர்சனம் என்கிற விஷயம் ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே சுதர்சனத்தினுடைய மகிமை மிகச் சிறப்பாக பேசப்படுகிறது. நாம் வேத கர்மாக்களில் வருணனை புண்ணியாகவாதனம் செய்ய ஆவாகனம் செய்வோம். ஆனால் பாஞ்சராத்திர ஆகம சன்னதிகளில் புண்ணியாகவாதனத்தின் பொழுது சுதர்சனத்தை பிரயோகிப்பது என்கிற விஷயம் வெகு நாளாக நடைபெற்று வருகிற ஒரு விஷயம். அப்படியாக இந்த சுதர்சனம் அனுக்கிரகம் செய்வதற்காக பெருமாள் சுதர்சன பகவானை தேர்ந்தெடுத்து நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக கனக ரஜத சக்கரம், பாசுரா ரம்ய சக்கரம், கிரிவர குரு சக்கரம், கேசவ சுவாமி சக்கரம், ஆசுர நிதன சக்கரம், காலதண்டாக்னி சக்கரம், ஜெயது ஜெயது சக்கரம், பாந்தவோ விஷ்ணு சக்கரம்னு சொல்லக்கூடியதான மிக அருமையான ஸ்தோத்திரத்திலே ஆதிசங்கரர் ஆசிரியிக்கிறார். இந்த ராம அட்டகம் சொல்லுகிற பொழுது முதலிலே சொல்லப்படுகிற ஸ்லோகம். அப்படியாக சுதர்சனம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பரகர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர சம்ஹர மிருத்யோர் மோஜய மோஜய ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய தீப்திரே ஜுவாலாபரீதாய சர்வதிக்ஷோபநகராய ஹும்பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே சகசிரார ஹும்படு என்பது மாலமந்திரம். இந்த மாலாமந்திரமானது மாலையை போல் தொடர்ந்து இருப்பதனாலே அதற்கு மாலாமந்திரம் என்று பெயர். மூலமந்திரமானது ஷடட்சரமாக பேசப்படுகிறது. இதிலே ஓம் ஸ்ரீம் பீஜம் என்கிறது லக்ஷ்மீகரம், ஹ்ரீம் பீஜம் என்கிறது ஆகர்ஷ்ணம், க்ளீம் பீஜம் என்பது மாயாகாரம். நம்முடைய வியாதிகள் யந்திரத்தினாலோ மந்திரத்தினாலோ ஏற்படுகிற தோஷங்கள், அஸ்திர சஸ்திரங்களினாலே ஏற்படுகிற தோஷங்கள், மிருத்யுவினாலே ஏற்பட தோஷங்கள் எல்லாம் போக வேண்டும் என்கிற வாக்கியங்களை கொண்ட இந்த மாலாமந்திரம் ஒவ்வொருவரும் ஆசிரியிக்கும் பொழுது வெகுவிதமான பலன்களை ஸ்வீகரிக்க வாய்ப்புண்டு என்பது அனுபவம். அப்படியாக இந்த சுதர்சன பகவான் மிக கருணை செய்வதில் கருணாகர மூர்த்தியாக, லோகானுகிரக காரகமாக, ஆலய ரட்சணார்த்தமாக பூஜிக்கப்படுகிறார். இப்படியாக இந்த சுதர்சனம் நாபாயன் என்ற ஒரு அரசன், அவனுடைய குமாரன் அம்பரீஷன், அவனுடைய கிரகத்திலே அவர்கள் பூஜித்து வந்த பெருமாள் திருவாழிப்பிரான் என்கிற சக்கரத்தாழ்வான். துர்வாசர் ஒரு நாள் ஏகாதசி விரதம், அம்பரீஷனும் ஏகாதசி விரதம். இந்த முனிவர் நீராடி விட்டு வருவதற்குள் துவாதசி வந்து விடுகிறது. அவன் விரதத்தை முடித்து கொள்ளுகிறான். அப்பொழுது துர்வாசர் அவனை சபிக்கிறார். உன்னை என்ன செய்ய முடியும் என்று அவருடைய சாபமானது அம்பரீஷன் மேலே பிரயோகிக்கும் பொழுது குலதெய்வதமான திருவாழிப்பிரான் அவன் 3 உலகங்களிலும் போய் செல்லுகிறார். அவருக்கு சரணாகதி பண்ண முடியவில்லை. ஏனால் இந்த சுதர்சனம் ஒருவனை, சுதர்சனம் மகா வேகம் என்னும் சொல்லுமா போலே 3 லோகங்களையும் அவர் விரட்டிச் சென்றது. கடைசியாக பிறகு அம்பரீஷனுடைய கிரகத்திற்கே வந்து சுதர்சன ஆழ்வானை அம்பரீஷன் முன்னடியில் பிரார்த்தித்ததனால் துர்வாசரனுடைய கோபம் தணிந்து அவர் விட்ட சாபமானது எடுபடாமல் போனதற்கு காரணம் அம்பரீஷனுடைய ஸ்துதி ரொம்ப உயர்வானது. சுதர்சனத்தில் நிகமாந்த மகாதேசிகன் சதமக பிரம்ம வந்தித 100 யாகங்கள் செய்த இந்திரன் பூஜிக்கிறான். சதபத பிரம்ம வந்தித, சதபதம் பிராமணம் என்கிற வேதத்தினால் பூஜிக்கப்படுகிறவர் சக்கரத்தாழ்வான் என்று மிக அருமையாக போஷிக்கிறார்.